சிவபகவானே படைத்திட வந்தாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். ஓம் சாந்தி. முரளி டேட் 17/9/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நினைவால் சத்தோ பிரதானமாவதோடு கூடவே படிப்பால் வருமானத்தை சேமிக்க வேண்டும். படிக்கும் நேரத்தில் புத்தி இங்கும் அங்கும் அலையக்கூடாது. கேள்வி: டபுள் அஹிம்சை அன்னோன் வாரியர்ஸ் உங்களுக்கு எந்த வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, ஏன்? பதில்: குழந்தைகள், நீங்கள் மாயாவை வெற்றி பெற முயற்சி செய்கிறீர்கள். ராவணனிடமிருந்து நமது ராஜ்யத்தை பெற்றே ஆக வேண்டும் என்பது உங்கள் லட்சியம். நாடகத்தில் இந்த யுக்தியும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உங்களோடு சாட்சாத் பரம்பிதா பரமாத்மா இருக்கிறார். நீங்கள் யோகாபலத்தால் வெற்றி பெறுகிறீர்கள். மன்மனாபவ என்ற மகா மந்திரத்தால் உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கிறது. நீங்கள் அரைக்கல்பம் ஆட்சி செய்வீர்கள். பாடல்: முகத்தை பார் மனிதா. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிய குழந்தைகள், முன்னால் அமர்ந்திருக்கும்போது நமது டீச்சர் உண்மையில் மனிதர் இல்லை, நமக்கு கற்பிப்பவர் ஞானக்கடல் தந்தை என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். அவர் நமது தந்தையாகவும் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உறுதியாக இருக்கிறது. அதனால் படிக்கும்போதும் படிப்பில் கவனம் இருக்கிறது. மாணவர்கள் தமது பள்ளியில் அமர்ந்திருக்கும் போது டீச்சரின் நினைவு இருக்கும். தந்தையின் நினைவு வராது. ஏனென்றால் பள்ளியில் அமர்ந்திருக்கிறார்கள். தந்தை டீச்சராகவும் இருப்பது உங்களுக்கு தெரியும். பெயரை பிடித்து கொள்ளக்கூடாது. நான் ஆத்மா தந்தையிடமிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். இப்படி ஒருபோதும் நடப்பதில்லை. சத்தியுகத்தில் நடப்பதில்லை, கலியுகத்திலும் நடப்பதில்லை. ஒரே ஒரு முறை சங்கம யுகத்தில் நடக்கிறது. நீங்கள் உங்களை ஆத்மா என உணர்கிறீர்கள். நமது தந்தை இப்போது டீச்சராக இருக்கிறார். ஏனென்றால் கற்பிக்கிறார். 2 வேலைகளையும் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆத்மா சிபாபாவிடம் படிக்கிறது. இது யோகமாகவும் இருக்கிறது, படிப்பாகவும் இருக்கிறது. படிப்பது ஆத்மா, கற்பிப்பவர் பரமாத்மா. நீங்கள் முன்னால் இருக்கும்போது அதிக நன்மை ஏற்படுகிறது. அதிக குழந்தைகள் நன்றாக நினைவில் இருக்கிறார்கள். கர்மாத்தீத நிலைக்கு வந்தால் அதுவும் பவித்ரத்தாவின் பலத்தை பெற்றதைப் போல இருக்கும். சிபாபா நமக்கு கற்பிப்பது உங்களுக்கு தெரியும். இது உங்கள் யோகமாகவும் இருக்கிறது, வருமானமாகவும் இருக்கிறது. ஆத்மாவையே சத்தோ பிரதானமாக மாற்ற வேண்டும். நீங்கள் சத்தோ பிரதானமாகவும் ஆகிறீர்கள், செல்வத்தையும் பெறுகிறீர்கள். தன்னை ஆத்மா என நிச்சயம் உணர வேண்டும். புத்தி அலையக்கூடாது. இங்கே உட்காரும் போதும் கற்பிப்பதற்கு சிபாபா டீச்சர் உருவில் வந்துவிட்டார் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். அவரே ஞானம் நிறைந்தவர், நமக்கு கற்பிக்கிறார். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நாம் சுயதர்சன சக்கரதாரியாகவும் இருக்கிறோம், லைட் ஹவுஸாகவும் இருக்கிறோம். ஒரு கண்ணில் சாந்திதாமம், ஒரு கண்ணில் ஜீவன் முக்தி தாமம். இவை இந்த கண்களின் விஷயமில்லை. ஆத்மாவின் 3வது கண் என்று சொல்கிறார்கள். இப்போது ஆத்மாக்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். சரீரத்தை விடும்போது ஆத்மாவில் இந்த சம்ஸ்காரம் இருக்கும். இப்போது நீங்கள் தந்தையோடு யோகம் வைக்கிறீர்கள். சத்யுகத்திலிருந்து நீங்கள்
வியோகியாக இருந்தீர்கள், அதாவது தந்தையோடு யோகம் வைக்கவில்லை. இப்போது தந்தைக்கு சமமாக நீங்கள் யோகி ஆகிறீர்கள். யோகத்தை கற்பிப்பவர் ஈசன், அதனால் அவரை யோகேஸ்வரர் என்று சொல்கிறார்கள். நீங்களும் யோகேஸ்வரரின் குழந்தைகள். அவர் யோகம் செய்ய வேண்டியதில்லை, அவர் யோகத்தை கற்பிக்கும் பரம்பிதா பரமாத்மா. நீங்கள் ஒவ்வொருவரும் யோகேஸ்வரர் யோகேஸ்வரி ஆகிறீர்கள். பிறகு ராஜராஜேஸ்வரி ஆவீர்கள். அவர் யோகத்தை கற்பிக்கும் ஈசன்தான். கற்பதில்லை, கற்பிக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மா கடைசி பிறவியில் யோகம் கற்று பிறகு ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிறது. அதனால் ஸ்ரீ கிருஷ்ணரையும் யோகேஸ்வரர் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அவரது ஆத்மா இப்போது கற்கிறது. யார்கிட்ட? யோகேஸ்வரரிடமிருந்து யோகத்தை கற்று ஸ்ரீ கிருஷ்ணர் பதவி பெறுகிறது. இவருக்கு பிரம்மா என்று தந்தை பெயர் வைத்தார். முதலில் லௌகீக பெயர் இருந்தது, பிறகு புது பிறவி எடுத்திருக்கிறார். ஆத்மாவே தந்தையுடையவர் ஆக வேண்டும். தந்தையுடையவர் ஆனதால் இறந்து விட்டீர்கள் தானே. நீங்களும் தந்தையிடம் யோகத்தை கற்கிறீர்கள். இந்த சம்ஸ்காரங்களோடு நீங்கள் சாந்தி தாமத்திற்கு போவீர்கள். பிறகு பிராப்தியின் புதிய பாகம் வெளிப்படும். அங்கே இந்த விஷயங்கள் நினைவில் இருக்காது. அதாவது சத்தியத்தில் இந்த எந்த நினைவுமே இருக்காது. இதை இப்போது தந்தை புரிய வைக்கிறார். இப்போது பாகம் முடிகிறது, பிறகு புதிதாக ஆரம்பமாகவும். நான் போக வேண்டும் என்ற எண்ணம் தந்தைக்கு வந்தது, அதனால்தான் நான் வந்தேன். உடனே வாணி நடப்பது ஆரம்பமானது என்று தந்தை சொல்கிறார். அருகே அமைதியில் இருக்கிறார் யாரு? பிரம்மா. பிறகு நாடகப்படி அவரது பாகம் ஆரம்பமாகிறது. வரவேண்டும் என்ற எண்ணம் எழுகிறது. பிறகு இங்கே வந்து பாகத்தை நடிக்கிறார். நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி கல்ப முன்னர் போலவே உங்கள் ஆத்மாக்களும் கேட்கின்றன. நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போவீர்கள். ஒரு நாள் உங்களுக்கு பெரிய ராயல் ஹால் கிடைக்கும். அதில் மிகப்பெரிய மனிதர்களும் வருவார்கள். அனைவரும் ஒன்றாக அமர்ந்து கேட்பார்கள். நாளுக்கு நாள் செல்வந்தரும் ஏழையாகிக் கொண்டே போவார். வயிறு முதுகோடு ஒட்டிக்கொள்ளும். அப்படிப்பட்ட ஆபத்துக்கள் வரப்போகின்றன. மழை பெய்தால் வயல்வெளி போன்ற எல்லாம் நீரில் மூழ்கும். இயற்கை பேரழிவுகளும் வந்தே தீர வேண்டும். அழிவு ஏற்பட வேண்டும். இவற்றை இயற்கை ஆபத்துக்கள் என்று சொல்கிறார்கள். நிச்சயம் விநாசம் ஏற்பட வேண்டும் என்று புத்தி சொல்கிறது. அந்த பக்கம் அழிவிற்கு குண்டுகளும் தயாராக இருக்கின்றன. இங்கே அழிவிற்கு இயற்கை சீற்றங்கள் போன்றவை இருக்கின்றன. அதாவது ஃபாரின் எல்லாம் பாம்ஸ்னால் போட்டு எல்லாம் அழியும். பாரதம் அப்படிங்கிறது உள்நாட்டு கலவரம் இல்லை இயற்கை சீற்றங்கள் மூலமாக அழியும்னு சொல்கிறார் பாபா. அவற்றை எதிர்கொள்ள மிகுந்த தைரியம் தேவை. அங்கதனின் உதாரணம் இருக்கிறது தானே. அவரை யாரும் அசைக்க முடியவில்லை. நான் ஆத்மா என்ற மனநிலையை உறுதி செய்ய வேண்டும். தேக உணர்வு முறிந்து கொண்டே போக வேண்டும். சத்தியுகத்தில் நேரம் முடியும் போது இப்போது நான் சரீரத்தை விடுத்து குழந்தையாக வேண்டும் என்ற காட்சி தானாகவே கிடைக்கும். அப்போது ஒரு உடலை விட்டுட்டு மற்றதில் பிரவேசமாகும். தண்டனை எதுவும் அங்கே கிடையாது. கர்ப்பச்சையில் ஆத்மா தண்டனை எதுவுமே அடையாது. ஏன்னா அங்கே எந்த பாவ காரியமும் சத்தியுகத்தில் எந்த ஆத்மாவும் செய்யறது இல்லை. நாளுக்கு நாள் நீங்கள் அருகில் வந்து கொண்டே இருக்கிறீர்கள். எனக்குள் என்ன பாகம் நிறைந்திருக்கிறதோ அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அது குழந்தைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று தந்தை சொல்கிறார். பிறகு தந்தையின் பாகம் முடிந்தால் உங்கள் பாகமும் முடியும். பிறகு உங்கள் சத்யுக பாகம் ஆரம்பமாகும். இப்போது நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை பெற வேண்டும். இந்த நாடகம் மிகுந்த யுக்தியோடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் மாயாவை வெற்றி பெறுகிறீர்கள். இதற்கும் நேரம் பிடிக்கிறது. நாம் சொர்க்கத்தில் அமர்ந்திருக்கிறோம். இது சுகதாமம் ஆகிவிட்டது என்று அவர்கள் ஒரு பக்கம் நினைக்கிறார்கள், மக்கள் ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. மறுபக்கம் பாரதத்தின் நிலை எப்படி இருக்கிறது என்பதை பாடலிலும் சொல்கிறார்கள்.
அவர்கள் இன்னும் தமோ பிரதானம் ஆகிவிட்டனர் என்பது உங்களுக்கு தெரியும். நாடகப்படி தமோ பிரதானமும் ஜோராக ஏற்பட்டு கொண்டே போகிறது. நீங்கள் இப்போது சத்தோ பிரதானமாக மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறீர்கள். கடைசியில் வெற்றி உங்களுக்கு கிடைத்தே ஆக வேண்டும். துன்ப ஓலத்திற்கு பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும். நெய்யாறுகள் ஓடும். அங்கே நெய் போன்றவை விலை கொடுத்து வாங்க வேண்டி இருக்காது. அனைவரிடமும் முதல் தரமான பசுக்கள் சொந்தமாக இருக்கும். நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவர் ஆகிறீர்கள். உலகின் வரலாறு புவியியல் ரிப்பீட் ஆவது உங்களுக்கு தெரியும். தந்தை வந்து உலகின் வரலாற்றை ரிப்பீட் செய்ய வைக்கிறார். அதனால் உலகின் வரலாறு புவியியல் எப்படி ரிப்பீட் ஆகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதையும் எழுத வேண்டும் என்று தந்தை சொன்னார். இப்போது இரும்பு யுகமாக இருக்கிறது. பிறகு தங்க யுகம் நிச்சயம் ரிப்பீட் ஆகும் என்பதை புத்திசாலிகள் சொல்வார்கள். சிலர் சிஸ்டியின் ஆயுளை லட்சக்கணக்கில் சொல்கிறார்கள். அப்போது எப்படி ரிப்பீட் ஆகும்? இங்கே சூரிய சந்திர வம்சிகளின் சரித்திரமே இல்லை. கடைசி வரை இந்த சக்கரம் எப்படி சுற்றும்? இவர்களின் ராஜ்யம் பிறகு எப்போது நடக்கும் என்பதையும் அறியாமல் இருக்கிறார்கள். ராமராஜ்யத்தை அறியவே இல்லை. இப்போது உங்களோடு தந்தை இருக்கிறார். எந்த பக்கம் சாட்சாத் பரம்பிதா பரமாத்மா தந்தை இருப்பாரோ அவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்க வேண்டும். தந்தை எந்த இம்சையும் செய்ய வைக்க மாட்டார். ஒருவரை கொல்வது இம்சைதானே. காம கட்டாரை வீசுவது எல்லாவற்றையும் விட பெரிய இம்சை. இப்போது நீங்கள் இரட்டை அஹிம்சையாளராக ஆகிறீர்கள். அங்கே இருப்பது அஹிம்சோ பரமோ தேவி தேவதா தர்மம். அதனால் அங்கே சண்டையே இல்லை. விகாரத்திற்கு போவதும் இல்லை. இப்போது உங்களுடையது யோக பலம். எனினும் இதை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் சாஸ்திரங்களில் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் யுத்தம் நடந்ததாக எழுதியிருக்கிறார்கள். அஹிம்சையை பற்றி யாருக்கும் தெரியாது. இது உங்களுக்கு மட்டுமே தெரியும். நீங்கள் மறைமுக வீரர்கள். அன்னோன் பட் வெரி வெல் நோன். மறைமுகமாக இருப்பவர்கள், ஆனால் அனைவரையும் அறிந்தவர்கள். உங்களை யாராவது வீரர்கள் என நினைப்பார்களா? உங்கள் மூலமாக அனைவருக்கும் மன்மனாபவ என்ற செய்தி கிடைக்கும். இதுவே மகா மந்திரம். மனிதர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதில்லை. சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் இது நடப்பதில்லை. மந்திரத்தால் நீங்கள் ராஜ்யத்தை பெற்றீர்கள். பிறகு அதற்கு அவசியம் இருப்பதில்லை. நாம் எப்படி சக்கரத்தை சுற்றி வந்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது மீண்டும் தந்தை மகா மந்திரத்தை கொடுக்கிறார். பிறகு அரைக்கல்பம் ராஜ்யம் செய்வீர்கள். இப்போது நீங்கள் தெய்வீக குணத்தை தாரணை செய்து பிறரையும் செய்ய வைக்க வேண்டும். நீங்கள் சார்ட் வைத்தால் அதிக போதை வரும் என்று தந்தை அறிவுரை தருகிறார். ரிசல்ட்டில் குட், பெட்டர், பெஸ்ட் என பதியப்படுகிறது தானே. அதை தாமும் உணர்கிறீர்கள். சிலர் நன்றாக படிக்கிறார்கள். சிலர் கவனம் கொடுக்காததால் ஃபெயில் ஆகிறார்கள். இங்கே இது எல்லையற்ற படிப்பு. தந்தை டீச்சராகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார். இருவர் பாகவும் இணைந்து நடக்கிறது. இந்த ஒரு தந்தை மட்டுமே புது பிறவி எடுக்கச் சொல்கிறார். நீங்கள் உங்களை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். நான் உங்கள் தந்தை என்று தந்தை சொல்கிறார். பிரம்மா மூலமாக ராஜ்யத்தை கொடுக்கிறேன். இவர் இடையில் தரகராக இருக்கிறார். இவரோடு யோகா வைக்கக்கூடாது. இப்போது உங்கள் புத்தி உங்கள் கணவர்களின் கணவரான சிவ மணாளனோடு இணைந்திருக்கிறது. இவர் மூலமாக அவர் உங்களை தன்னுடையவராக மாற்றுகிறார். பிரம்மாவின் மூலமாக ஸ்ரீபாபா நம்மளை அவருடையவராக மாற்றுறார். தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை நினைவு செய் என்று சொல்கிறார். ஆத்மாக்கள் நாம் நமது பாகத்தை முடித்து விட்டோம். இப்போது வீட்டிற்கு தந்தையிடம் போக வேண்டும். இப்போது முழு உலகமும் தமோ பிரதானமாக இருக்கிறது.
5 தத்துவங்களும் தமோ பிரதானமாக இருக்கின்றன. அங்கே அனைத்தும் புதியதாக இருக்கும். இங்கே பாருங்கள், தங்கம் வைரம் போன்ற எதுவும் இல்லை. சத்தியுகத்தில் பிறகு எங்கிருந்து வரும்? எந்த சுரங்கங்கள் இப்போது காலியானதோ அவை எல்லாம் மீண்டும் இப்போது நிறைந்துவிடும். சுரங்கங்களிலிருந்து வெட்டி எடுத்து வருவார்கள். எல்லாம் புது பொருட்களாக இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். லைட் எல்லாம் இயற்கை வெளிச்சத்தை போல இருக்கும். அறிவியல் மூலமாக இங்கே கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அங்கே இவை காரியத்திற்கு வரும். ஹெலிகாப்டர் நிற்கும், பட்டனை அழுத்தியவுடன் அது போகும். எந்த சிரமமும் இருக்காது. அங்கே எல்லாம் பிழை ஏற்படாததாக இருக்கும். ஒருபோதும் மிஷின் போன்றவை கெட முடியாது. வீட்டில் இருந்து பள்ளிக்கூடத்திற்கு அல்லது பிக்னிக் இடங்களுக்கு நொடியில் போவார்கள். பிரஜைகளுக்கு அதைவிட கொஞ்சம் குறைவாக இருக்கும். உங்களுக்காக அங்கே எல்லா சுகங்களும் இருக்கும். அகால மரணம் ஏற்பட முடியாது. அதனால் குழந்தைகள், நீங்கள் எவ்வளவு கவனம் கொடுக்க வேண்டும். மாயாவும் மிக ஜோராக இருக்கிறது. இது மாயாவின் கடைசி பகட்டு. சண்டையில் எத்தனை பேர் சாவதை பாருங்கள். சண்டை நிற்பதே இல்லை. இத்தனை பெரிய உலகம் எங்கே? ஒரே ஒரு சொர்க்கம் எங்கே? அங்கே கங்கையை பதீத்த பாவனி என்று சொல்ல மாட்டார்கள். அங்கே பக்தி மார்க்கத்தின் எந்த விஷயமும் இருக்காது. இங்கே கங்கையில் முழு நகரின் குப்பைகளும் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. மும்பையில் எல்லா குப்பைகளும் கடலுக்கு போகின்றன. பக்தியில் நீங்கள் பெரிய பெரிய கோவில்களை கட்டுகிறீர்கள். தங்கம் வைரங்களின் சுகம் இருக்கிறது தானே? 3/4 பாகம் சுகம், பாக்கி 1/4 பாகம் துக்கம். பாதி பாதியாக இருந்தாலும் நன்றாக இருக்காது. பக்தி மார்க்கத்திலும் நீங்கள் மிகுந்த சுகத்தோடு இருக்கிறீர்கள். பின்னால் கோவில்கள் போன்றவற்றை கொள்ளையடிக்கிறார்கள். சத்தியுகத்தில் நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தீர்கள். அதனால் குழந்தைகள், உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். குறிக்கோள் முன்னால் நிற்கிறது. தாய் தந்தைக்கு உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. மம்மா பாபாவுக்கு அவங்கவுங்க போஸ்டிங் நம்பர் என்ன ஆயிடுச்சு, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பாபா சொல்கிறாங்க, மகிழ்ச்சியை போன்ற ஊட்டச்சத்து இல்லை என்று பாடுகிறார்கள். யோகத்தால் ஆயுள் அதிகமாகிறது. நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வருகிறோம் என்ற சுயத்தின் தரிசனம் இப்போது ஆத்மாவிற்கு கிடைத்திருக்கிறது. இவ்வளவு பாகத்தை நடிக்கிறோம். அனைத்து நடிக ஆத்மாக்களும் கீழே வந்துவிட்டால் தந்தை எல்லோரையும் திரும்ப அழைத்து செல்வார். சிவ ஊர்வலம் என்று சொல்கிறார்கள். இவை அனைத்தையும் நீங்கள் நம்பர்வார முயற்சிக்கு தக்கபடி அறிவீர்கள். எவ்வளவு நீங்கள் நினைவில் இருப்பீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நாளுக்கு நாள் அதை உணர்ந்து கொண்டே இருப்பீர்கள். ஏனென்றால் கற்பிப்பவர் அந்த தந்தை. இதையும் கற்பித்து கொண்டே இருக்கிறார். இவருக்கு, அதாவது பிரம்மாவிற்கு கேட்க வேண்டிய அவசியம் இருப்பதில்லை. நீங்கள் கேட்கிறீர்கள், அது இவர் செவிகளில் விழுகிறது. பாபா பதில் சொல்லும்போது இவரும் கேட்கிறார். இவரது நடவடிக்கை எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது. இவரும் நினைவில் இருக்கிறார். பிரம்மாவும் சிவபாபாவும் நினைக்கிறார் தான். பிறகு குழந்தைகளுக்கு அதை வர்ணித்து சொல்கிறார். பாபா எனக்கு உணவளிக்கிறார். நான் அவருக்கு எனது ரதத்தை தருகிறேன். சவாரி செய்வதால் ஏன் உணவளிக்க மாட்டார்? இது மனித குதிரை. சீபாபாவின் ரதமாக இருக்கிறேன் என்று நினைவு இருப்பதாலும் சீபாபாவின் நினைவும் இருக்கும். நினைவால் தான் நன்மை. சமையல் கூடத்தில் சமைக்கும்போது நாம் சீபாபாவின் குழந்தைகளுக்கு உணவு தயாரிக்கிறோம் என உணருங்கள். நாமும் சீபாபாவின் குழந்தைகள். இப்படி நினைவு செய்வதன் மூலமாகவும் நன்மை கிடைக்கிறது. யார் நினைவில் இருந்து கர்மாதீத்தி நிலையை பெறுவாரோ, சேவை செய்வாரோ அவருக்கு மிகப்பெரிய பதவி கிடைக்கும். இந்த பாபாவும் அதிக சேவை செய்கிறார் தானே. இவருடையது எல்லையற்ற சேவை.
நீங்கள் எல்லைக்குட்பட்ட சேவை செய்கிறீர்கள். சேவையாலேயே இவருக்கு பதவி கிடைக்கிறது. இப்படி செய் என்று சிவபாபா இவருக்கும் அறிவுரை கொடுக்கிறார். குழந்தைகளுக்கு புயல் வீசுகிறது. நினைவு இல்லாமல் கர்மேந்திரியங்களை வசப்படுத்துவது கடினம். நினைவு செய்தே படகை கரை சேர்க்க வேண்டும். இதை சிவபாபா சொல்கிறாரா அல்லது பிரம்மா பாபா சொல்கிறாரா என புரிந்து கொள்வதும் கடினம். இதற்கு மிக சூக்ஷ்ம புத்தி தேவை. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம், நமஸ்காரம். தாரணைக்காக இந்த நேரம் முழுமையாக உயிரோடு இறக்க வேண்டும். படிப்பை நன்றாக படிக்க வேண்டும். தனது சார்ட் மற்றும் ரிஜிஸ்டர் வைக்க வேண்டும். நினைவில் இருந்து தனது கர்மாதீத்த நிலையை உருவாக்க வேண்டும். கடைசி நேர அழிவு காட்சிகளை காண்பதற்கு தைரியசாலியாக வேண்டும். நான் ஆத்மா என்ற பயிற்சியால் சரீர உணர்வு முறிந்து கொண்டே போக வேண்டும். வரதானம். தேக உணர்வை தியாகம் செய்து கோபமற்றவராகவும் பணிவுடையவராக ஆகுக. எந்த குழந்தை தேக உணர்வை தியாகம் செய்வாரோ அவருக்கு ஒருபோதும் கோபம் வர முடியாது. ஏனென்றால் கோபம் வர 2 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, ஒருவர் பொய் சொல்வது. இரண்டாவது, ஒருவர் தவறு செய்வது. இந்த 2 விஷயங்களே கோபத்திற்கு பிறவி கொடுக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பணி உடையவர் என்ற வரதானத்தால் அபகாரிக்கு உபகாரம் செய்யுங்கள். நிந்தனை செய்பவரை ஆற தழுவுங்கள். நிந்தனை செய்பவரை உண்மையான நண்பராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது அதிசயம் என்று சொல்வார்கள். எப்போது இப்படிப்பட்ட மாற்றத்தை காட்டுவீர்களோ அப்போது உலகின் முன்னால் பிரசித்தம் ஆவீர்கள். ஸ்லோகன். குதூகலத்தை அனுபவம் செய்வதற்கு மாயாவிற்கு அடிமையாவதை விட்டுவிட்டு சுதந்திரமாகுங்கள். அவ்யக்த செய்கை. இப்போது அன்பின் அக்னியை எரிய வைத்து யோகத்தை எரிமலையாக்குங்கள். இப்போது எரிமலையாகி அசுர சம்ஸ்காரம், அசுர சுபாவம் எல்லாவற்றையும் சாம்பலாக்குங்கள். ஜுவாலையால் அசுரர்களையும் வதம் செய்ததாக தேவிகளின் நினைவு சின்னத்தில் காட்டுகிறார்கள். அசுரர் ஏதோ மனிதர் இல்லை, ஆனால் அசுர சக்திகளை அளித்தார். இது இப்போதைய உங்கள் ஜுவாலா சொரூப ஸ்திதியின் நினைவு சின்னம். இப்போது அப்படி யோகத்தின் ஜுவாலையை எரிய விடுங்கள். அதனால் இந்த கலியுக உலகம் எரிந்து சாம்பலாக வேண்டும். ஓம் சாந்தி. நிலவ யோகதானம் செய்வோம். உலகம் மாறும் தருணம் வந்தே முயற்சி செய்வோம். கருணை கடல் சிவனை நொடியும்